மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் பகுதியில் சாராய வியாபாரிகளால் கல்லூரி மாணவன் உட்பட 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் உடல்களை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனை வளாகத்தில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். ஹுசைன், போராட்டத்தில் ஈடுபட்டு வர உறவினர்களோட குற்றச்சாட்டுகள் என்னென்னவா இருக்கு, அவங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு குறிப்பிடுங்க. அதாவது நேற்று இரவு மயிலாடுதுறை அருகே உள்ள முட்டம் பகுதியில் சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 2 இளைஞர்களுடைய உடல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், இது தொடர்புடைய அனைவரையும் கைது செய்தால் மட்டுமே தாங்கள் உடலை வாங்குவோம் என கூறி மருத்துவமனை வளாகம் முன்பு கூடியிருக்கிறார்கள். அவர்களுடன் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள பெரம்பூர் காவல் சரகத்திற்குட்பட்ட முட்டம் கிராமத்தில் பொறியியல் மாணவர் உட்பட்ட 2 பேர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். முட்டம் வடக்கு துருவை பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் ஆகியோர் அந்த பகுதியில் சாராயம் வியாபாரம் செய்து வருவதாகவும் இதனை தட்டி கேட்பவர்களை அடித்தும் மிரட்டியும் வருவதாகவும் அடிக்கடி குற்றச்சாட்டு இந்த பகுதியில் எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறை சார்பில் இந்த முட்டம் பகுதியில் ரெய்டு செய்யப்பட்டு ராஜ்குமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். நேற்று ராஜ்குமார் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் தெருவில் ஏன் சாராயம் விற்கிறீர்கள் என 17 வயது இளைஞன் கேட்டதாகவும் அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலை அடுத்து ஏன் தாக்குதல் நடத்தினீர்கள் என்ற கேட்க சென்ற அந்த பகுதியை சேர்ந்த ஹரிஸ் மற்றும் ஹரிசக்தி ஆகிய 2 இளைஞர்கள் அவர்களால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் நேரில் விசாரணை மேற்கொண்டு தொடர்புடைய 3 கைது செய்திருக்கிறார்கள். 3 கைது செய்யப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அந்த 2 பேர்களின் உடலும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த உடல் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் ஏராளமானோர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டம் என்னவென்றால், அந்த உடனடியாக இந்த இறந்த பிரேத பரிசோதனைக்கு முன்பாக அவர்களுடைய மரணத்தின் தொடர்புடைய மேலும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களையும் கைது செய்ய வேண்டும். அங்கு பகுதியில் சாராய விற்பனை என்பது அதிக அளவு நடைபெற்று வருகிறது. சாராய விற்பனையும் தடுக்க வேண்டும். மேலும் சாராய விற்பனையில் ஈடுபட்ட இந்த கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்யும் வரை தாங்கள் உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என கோரிதான் தற்பொழுது இந்த பகுதியில் அந்த உறவினர்கள் மற்றும் அங்கு உள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அது அந்த பகுதியினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவே போராட்டத்தின் வாயிலாக வெளிப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஹுசைன்.